மாயவனம்ங்கிற கிராமத்துல ஒரு அழகான காலை பொழுது. மக்கள் எல்லாரும் இயல்பா அவங்களுடைய நாளை தொடங்குனாங்க. சுந்தரி தண்ணி பிடிக்கிறதுக்காக பானையை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு கிளம்பி போனான். அந்த நேரம் ஆத்துக்கு குளிக்க வந்த கவிதா, வினிதா சுந்தரிய பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவளோட புருஷனும் வேலை விஷயமா வெளியூர் போயிடுறான். இவளுக்கு புள்ள குட்டி எதுவும் இல்லை. இவ இப்படி கால நேரத்திலே எதுக்கு ஆத்துக்கு வரா? வேலைக்கு போகணும்னு சீக்கிரம் வராதே, இவ யாருக்கு தான் சம்பாதிக்கிறாளோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்டு சுந்தரி வருத்தப்பட்டா. வீட்டுக்கு வந்தும் சுந்தரிக்கு அதே ஞாபகமா இருந்துச்சு. நான் குழந்தை இல்லைன்னு கூட வருத்தப்படலை. ஆனா எல்லாரும் இப்படி பேசும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது சுந்தரிக்கு திடீர்னு ஞாபகம் வருது. நமக்கு ஒரு பிரச்சனைனா நாம எம்பெருமாள் சாமி கிட்ட தானே போய் சொல்லுவோம். அவங்க கிட்ட போய் சொன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அவ நேரா சாமியாரை பார்க்க வந்தா. சாமியார் கிட்ட நடந்ததெல்லாம் சுந்தரி சொன்னான். அதுக்கு சாமியார் ஒரு கூட நிறைய பழங்களை கொடுத்து, 3 நாள் நீ விரதம் இருந்து இந்த பழங்களை மட்டுமே சாப்பிடணும். கடைசியா இருக்கிற பழத்தை சாப்பிடாம விதைய மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு. 3 நாள் கழிச்சு மறுபடி வான்னு சொல்லியிருந்தாரு. சுந்தரியும் சரி சாமியார் சொன்ன மாதிரியே பயபக்தியோட விரதம் இருப்போம் அப்படின்னு நினைச்சு அவளும் அவர் சொன்னதை எல்லாத்தையுமே கடைபிடிச்சா. அவங்களும் விரதம் இருந்தா. வேற எதுவும் சாப்பிடாம 3 நாளும் இந்த பழங்களை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. கடைசி பழம் வரும்போது பழத்தை சாப்பிடாம விதைய சாப்பிட்டுட்டு பழத்தை தூக்கியும் போட்டா. அவளும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு 3 நாள் கழிச்சு திரும்ப சாமியாரை பார்க்க போனான். அப்போ சாமியார் கிட்ட சொன்னான், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமும் செஞ்ச சாமி அப்படின்னு சொன்னான். அதுக்கு சாமியார் சொன்னாரு, ஏமா இந்த ஆமைய 30 நாள் நீ பத்திரமா வச்சிருக்கணும். 30 நாள் கழிச்சு என்கிட்ட நீ நல்லபடியா கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சுந்தரி அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம, சரிங்க சாமி நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஆமையை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததும் சுந்தரி, நாம குழந்தை வரந்தானே கேட்டோம், சாமி எதுக்கு நமக்கு ஆமையை கொடுத்துருக்காரு? கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம அவர் எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்னு அவக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ரொம்பவும் கலக்கமா இருந்ததுனால சுந்தரி சத்த நேரம் படுத்தவ அப்படியே கண்ணசந்து தூங்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ காலடியில யாரோ வந்து, அம்மா அம்மா எழுந்திரிங்கம்மா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. தூக்கி வாரி போட்ட சுந்தரிக்கு ஆமா பேசுறத கண்டதும் ரொம்பவும் அதிர்ச்சியா இருந்தது. என்ன நீ பேசுவியா அப்படின்னு கேட்டா. ஆமாம்மா நான் பேசுவேம்மா, எனக்கு ஏதாவது ஆபத்துனா என் உருவத்தையும் மாத்திப்பேம்மா அப்படின்னு சொல்றா. உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கம்மா, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டம்மா, நீங்க எழுந்திரிச்சு வந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு அந்த ஆமை சொல்லுது. இதை கேட்டதும் சுந்தரிக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன இதுன்னு அந்த ஆமை இவன் மேல ரொம்பவும் அன்பாவும் பிரியமாவும் இருந்தது. சுந்தரிய ஒரு வேலையும் செய்ய விடாம இந்த ஆமையே ஓடி 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 எல்லா வேலையும் பார்த்துச்சு. சுந்தரிய நல்லபடியா பார்த்துக்கிச்சு. சுந்தரி எப்பவும் ரெஸ்ட்லயே இருந்தா. அம்மா சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவாம்மா, நீங்க உட்காருங்கம்மா, என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கம்மா, நான் செய்யறேம்மா அப்படின்னு கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சுந்தரியும் உட்காந்து வேலை செஞ்சுதான் பழக்கம். இப்படி வேலை வாங்கி பழக்கம் இல்லை.
என்ன செய்யலாம் அப்படின்னு அவளும் ஒரு ஒரு வேலையா சொல்லிக்கிட்டு இருந்தா. இதை எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு பாமா வெளில நின்று கவனிச்சுக்கிட்டு இருந்தா. ஓஹோ, இந்த ஆமைய வச்சுதான் நீ சொகுசா இருக்கிறியா சுந்தரி, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு அவ எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தா. நானும் இதே மாதிரி ஒரு ஆமைய வாங்கிட்டு வந்து நானும் வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன். நானும் போறேன், போய் அந்த சாமியாரை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமா அங்கிருந்து வேகமா கிளம்பி போனான். அவளும் நேரா சாமியாரை பாக்குறதுக்கு போனான். அங்க போனதும் சாமியார்கிட்ட, சாமி எனக்கும் குழந்தை இல்லை சாமி அப்படின்னு சொல்லி சாமியார்கிட்ட கேக்குறா. அவரும் சுந்தரிக்கு சொன்ன மாதிரியே ஒரு கூடை நிறைய பழங்களை கொடுத்து, ஏமா 3 நாள் நீ வேற எதுவும் சாப்பிடாம இந்த பழங்களை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கணும். கடைசி பழம் வரும்போது பழத்தை சாப்பிடாம விதைய சாப்பிடணும். 3 நாள் கழிச்சு வாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. பாமாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா அவ வீட்டுக்கு வந்துடுறா. 3 நாள் பழத்தை மட்டும் எப்படி சாப்பிட்றது, பசி எப்படி தாங்கும் அப்படின்னு அவ நேரா வீட்டுக்கு வந்து சமைச்சு டீ போட்டு சாப்பாடு செஞ்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு எப்போதும் போல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சாமியார் வந்து என்ன பார்க்கவா போறாரு, கேட்டா பழத்தை சாப்பிட்டோன்னு சொல்லிப்போம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா. 3 நாள் முடிஞ்சதும், சாமி நீங்க சொன்ன மாதிரியே விருதெல்லாம் இருந்துட்டேன் சாமி, 3 நாள் கழிச்சு வர சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்றா. சாமியார் ஒரு அணிலை கொடுக்குறாரு. அணில்லாம் வேணாம் சாமி, சுந்தரிக்கு கொடுத்த மாதிரி ஆமையா கொடுங்க சாமி அப்படின்னு சொல்றா. சாமியாரும் ஆமையை கொடுத்துட்டு, சரி இவ எதுக்காக இப்படி வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவளுக்கு உண்மையிலேயே குழந்தை வேணுமா இல்லை சுந்தரிக்கு கொடுத்ததுனால ஆமை வேணுமான்னு தெரியல அப்படின்னு சாமியார் இவளை சோதிக்க நினைச்சாரு. வீட்டுக்கு வந்த பாமா, சரி ஆமை எல்லா வேலையும் பார்த்துரும், நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தா. அவ பக்கத்துலேயே இந்த ஆமையும் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு, சரி எல்லாம் சமைச்சிருக்கும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்துச்சு பார்த்தா எல்லா வேலையும் அப்படியே கிடக்குது. பாமா பக்கத்துலேயே அந்த ஆமையும் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டே கிடக்குது. இதை பார்த்த பாமாவுக்கு ரொம்பவும் கடுப்பாயிட்டா. என்ன இது, ஒரு வேலையும் பார்க்காம தூங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த ஆமைகிட்ட சத்தம் போடுறா. வெளியில வந்து பார்த்தா சுந்தரியோட வீட்டுக்காரரு வெளியூர்ல இருந்து சுந்தரிய பார்க்க வந்துடுறாரு. இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறா பாமா. சண்முகம் சுந்தரிய பார்த்து, எப்படி இருக்கு சுந்தரி, ஏன் என்னமோ இருக்கன்னு கேட்குறான். வீட்டுக்கு வந்து பார்த்ததும் என்ன இது ஆமை அப்படின்னு சொல்லியும் கேட்குறான். சுந்தரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாம சண்முகம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அவ விருந்த இருந்ததும் சாமியாரை பார்த்ததும் அவரு ஆமையை கொடுத்ததும் சொல்லுறா. ஆமை எல்லா வேலையும் செய்யுது பேசுதுன்னு சொல்லுறா. இதை கேட்டதும் சண்முகத்துக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்குது. என்னது, ஆமை பேசுதா, எல்லா வேலையும் செய்யுதா, சமைக்குதா அப்படின்னு கேக்குறான். ஆமாப்பா அப்படின்னு ஆமை அதுக்கு பதில் சொல்லுது. கொஞ்ச நாள் கழிச்சு, அம்மா அம்மா நான் வெளியில வாக்கிங் போயிட்டு வரேம்மா அப்படின்னு ஆமா சொல்லுது. சுந்தரி பயப்படுறா. இல்லம்மா உனக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்றா. இல்லம்மா பயப்படாதீங்க, என்னை யாராவது பார்த்தாங்கன்னா நான் அவங்க கண்ணுக்கு ஒரு கூடை மாதிரி தான் தெரிவேன், ஆமையா தெரிய மாட்டேன். நீங்க பயப்பட வேணாம், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. சரிம்மா அப்படின்னு சுந்தரியும் ஆமைய அனுப்பி வைக்கிறா. ஆமா கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கு. காட்டு வழி பாதையில நடந்து போயிட்டு இருக்குது. ஒரு விடிய கால நேரங்கிறதுனால ஆள் நடமாட்டம் இல்லை. அந்த நேரம் யாரோ ஒரு திருடன் கை நிறைய மூட்டைங்களை எடுத்துக்கிட்டு வரான். ஆமையை கூட நினைச்சு அதுல அந்த மூட்டையை போட்டுட்டு ஓடிடுறான். வீட்டுக்கு வந்தா சுந்தரி வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஆமையை நினைச்சு கவலையா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த நேரம் ஆமை, அம்மா அம்மா
உங்களுக்கு ஒன்று கொண்டுட்டு வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லுது. என்னன்னு சொல்லி சுந்தரி கேட்டா நடந்தது எல்லாத்தையும் ஆமை சொல்லுது. ஒரு திருடன் ஒரு மூட்டைய கொண்டுட்டு வந்தான். ஏதோ சத்தம் கேட்கவும் என் மேல போட்டுட்டு ஓடிட்டாமா. அங்க ஆள் யாரும் இல்லாததுனால அதை எடுத்துட்டு நான் நேரா இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. சுந்தரி பிரிச்சு பார்த்தா அதுல வெறும் தங்க நகைகளா இருக்குது. சுந்தரி கிட்ட சொல்லுது, இந்தாங்கம்மா, இனிமே உங்க கவலை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுது. இதை எட்டி நின்று பாமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஓ, இந்த ஆமை இப்ப நகை வேற கொண்டு வந்து கொடுக்குதா அப்படின்னு வேக வேகமா அவ வீட்டை பார்த்து நடந்து போயிட்டு இருக்கிறா பாமா. நேரா வீட்டுக்குள்ள போறா. அங்க அவளோட ஆமை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீ ஒன்று தூங்குற, இல்லைன்னா திங்கிற, இதை தவிர நீ ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற. நீ இருக்கிறதுனால எனக்கு எந்த பயனும் இல்லை. ஒழுங்கா கிளம்பி வாக்கிங் போ அப்படின்னு சொல்றா. அதுக்காம நான் வாக்கிங்லாம் போய் பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரியாது நீ வாக்கிங் போற, அங்க யாரு எதை கொடுத்தாலும் அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிடுறா. ஆமையும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விருப்பமே இல்லாம அதுவும் அங்கிருந்து கிளம்பி போகுது. அப்பா, இங்கேயாவது கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு அது நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்குது. அந்த நேரம் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிங்கிறதுனால ஒரு சின்ன பையன் அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கிறான். இந்த ஆமை அவன் கண்ணுக்கு கூட மாதிரி தெரியுது. சரி, இந்த கூடையில இதை போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு அவன் கையில இருந்த சில குப்பையும் சாணியையும் அந்த ஆமை மேல வச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த ஆமை நேரா பாமாவை பார்த்துட்டு, அம்மா அம்மா, உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கம்மா, இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. பாமா எழுந்துச்சு பார்த்துட்டு, என்ன ஒரே நாத்தமா இருக்கு, குப்பையும் சாணியும் இருக்கு, இதை ஏன் கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறா. நீங்க தானம்மா யார் எதை கொடுத்தாலும் கொண்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்றா. கடுப்பான பாமா குச்சி எடுத்து அந்த ஆமையை அடிக்கிறா. அது வீட்டை விட்டே ஓடி போயிடுது. 30 நாள் முடிஞ்சதும் சாமியாரை பார்க்க சுந்தரி வரா. ஐயா, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும்போது இருக்கட்டும், ஆனா இந்த ஆமையை விட்டு பிரிய மனசு இல்லை, இது எங்களோடையே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்குறா. சுந்தரியோட இந்த மனசை புரிஞ்சுக்கிட்ட சாமியார், கூடிய சீக்கிரமே உனக்கு குழந்தை வரம் கிடைக்குமா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆமையை எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. நன்மையோ தீமையோ அது நம்ம செய்யற செயல் மூலியமா தான் நமக்கு கிடைக்கும், அடுத்தவங்க மூலியமா கிடைக்கிறது இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்றார்.